வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்கடையூர் கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டை பார்க்க போகிறோம். திருக்கடையூர் காலகால தேவர் கோவில் இல்லைனா அமிர்தகடேஸ்வரர் கோவில். காலகால தேவருங்கிறது தமிழ் பெயர். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலையும் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவேரி தென்கரை தலங்களில் 47வது தலம். அமிர்தமே லிங்கமாக இருக்கிறதுனால இந்த பெயர். 8 வீரத்தலங்களில் கடைசி தலமாகவும் யமனை எட்டி உதைத்த தலமாகவும் சொல்லப்படுது. குங்குளிய கலைய நாயனார் மற்றும் காரி நாயனார் வாழ்ந்த தலமாகவும் அபிராமி அந்தாதி எழுதிய அபிராமி பற்று வாழ்ந்த தலமும் அரங்கேற்றப்பட்ட தலமும் இது. எண்ணற்ற மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், அதேமாதிரி பல்லவர் காலத்து மன்னர்கள் எல்லோருமே தானம் செய்யப்பட்ட மிகப்பெரிய கோவிலாக இது சொல்லப்படுது. இந்த கோவிலில் உள்ள 3ஆம் ராஜகோபுரம் நுழைவாயில தான் வடபுற கல்வெட்டாக 3 கல்வெட்டுகள் இருக்குது. 3மே பாடல் கல்வெட்டுகள். அதில் ஒரு முதல் கல்வெட்டான பாடல் கல்வெட்டை இப்போ நம்ம பார்ப்போம். சுபமஸ்து விஷு வருஷம் ஆடி மாதம் ஆடி மாதம் ஊயன 20 திங்கள் மறுவெயர் போற்றி வரும் கிருஷ்ணராயன் மனம் மகிழ பரிவுடன் ராச்சூர் விஜயா நகரமுன் தண்டு பண்ணி திருவள்ளர் சோலை கடவுரர் தேவதானம் உண்டாக்கி வித்தான் அருமறையோன் இயல் ஆவர் சகாயன் அபங்குரனேன் செற்றலாரேன் கிருஷ்ணராயன் முன்னே திருக்கோயில்களில் சொற்பயிலாகம நிதியெல்லான் துறைகள் மெச்ச நிற்றலும் சொல்லி திருப்பணி விலையிட்ட வமைப்புயன் ஆபர் சகாயன் கடவைக்கு மன்னவனே அப்படி குறிப்பிட்றாங்க. இதில் நிறைய வார்த்தைகள் புதுசாக இருக்கும். சொற்பயிலாகம இந்த கல்வெட்டு படிப்பாகும் கிருஷ்ணதேவராயன் கல்வெட்டுங்கிறதுனால இது 1520-21ஆம் ஆண்டு கல்வெட்டு. ஏற்கனவே 400 வருடம் முன்னாடி கல்வெட்டு. மங்களம் உண்டாகுக அதுதான் சுபமஸ்து. மற்ற பாண்டியர் சோழர் கல்வெட்டில் ஸ்வஸ்திஷ்டின்னு இருக்கும், இங்கே சுபமஸ்துன்னு இருக்குது. விஷு வருஷம் கிபி 1521 ஆடி மாதம் 20ஆம் நாள் திங்களில் உலகமே போற்றி அதான் மறுவெயர் போற்றி வரும் கிருஷ்ணதேவராயன் மனமகிழ்ந்து பரிவாரங்களுடன் ராய்ச்சூர் கோட்டையை முற்றுகையிட்டு, ராய்ச்சூர்னு ஆந்திர மாநிலம் இருக்குல்ல, அந்த ராய்ச்சூர் கோட்டையை முற்றுகையிட்டு விஜயநகர படை வெற்றி கொண்டு அதான் ராச்சூர் விஜயா நகரமும் தண்டு பண்ணி வளமிக்க சோலைகளை கடவுர் இறைவனுக்கு தேவதானமாக அளித்த, அதாவது தேவதானம் உண்டாக்கி வித்தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. யார் அப்படின்னா அருமறையூன் ஆபர்ச்சகாயன் அபங்குரனேன். அதாவது தேவதானம் அப்படிங்கிறது என்னென்னா சிவன் கோவிலுக்கு மானியமாக விடக்கூடிய நிலம். அதை கடவுள் இந்த கோவில் இறைவனுக்கு சோலைகளை இவர் தானமாக கொடுத்துருக்கிறார். அவர் அப்பேற்பட்ட அந்த நபர் இப்போரில் இந்த ராய்ச்சூர் போரில் கிருஷ்ணதேவராயன் கண் முன்னே இறந்து போகிறார். அதுதான் செற்றலாரின் கிருஷ்ணராயன் முன்னே. அப்போ சொல்லப்படுற இந்த ஆள் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கணும். இறந்து போன நபர் வீரராகவும் இருந்திருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இவர் திருக்கோவில்களில் வேத பாடசாலைக்கு அதாவது சொற்பயிலாகம நிதியுதவி அளித்து எல்லா துறைகளும், துறைனா அதிகாரிகள் எல்லாரும் வியந்து பார்க்கும்படி அதான் துறைகள் மெச்ச நிற்றலும் சொல்லி திருப்பணி செய்த தானமளித்த வீரனான அதை விலையிட்ட வமைப்புயன் ஆபர்ச்சகாயன் திருக்கடையூருக்கு மன்னனாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது வேத பாடசாலைக்கு நிதியுதவி அளித்து அதேமாரி கோவிலில் எல்லா துறைகளும் அந்த எல்லா அதிகாரம் வியந்து பார்க்கும்படி எண்ணற்ற திருப்பணி செய்த இந்த வீரன் அந்த திருக்கொடையூருக்கே அரசன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரேரான கல்வெட்டுங்க. ஏன்னா ஒரு குடிமகன் அதாவது ஒரு வீரனை ஒரு மன்னவன் ரேஞ்சில் சொல்கிறது இந்த கல்வெட்டில் தான் பார்க்க முடியும். இந்த 1520 கிருஷ்ணதேவன் உண்மையிலே ராய்ச்சூருங்கிற கோட்டையை முற்றுகையிட்டார். அதாவது இஸ்மாயில் அடில் ஷாங்கிற மன்னனோட படையை தோற்கடித்த சம்பவத்தை தான் இந்த பாடல் கல்வெட்டு கூறுது. அப்போ இதுலேருந்து புரிய வருது என்னென்னா கல்வெட்டுகள் மூலமாக மட்டும் இல்லை, பாடல் கல்வெட்டு மூலமாகவே சில வரலாற்று தகவல் உறுதி செய்யப்படுது. அது நம்ம ஊர் கல்வெட்டிலே சொல்லப்படுதுங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி நிறைய இருக்குது. சிதம்பரம் கோயில் இருக்குது, தென்காசி கோவில் இருக்குது, அதுமாதிரி திருக்கடையூர் கோவில், இப்படி எண்ணற்ற கோவில்களில் பாடல் கல்வெட்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு பாடல் கல்வெட்டையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த கோவிலோட மற்றொரு பாடல் கல்வெட்டை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம். மறக்காம